பிரதர் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் 55 ரூபாயிலிருந்து டிஷர்ட்ஸ் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போனீங்கன்னா 2500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய்க்கு டெய்லியும் நீங்க சாலிடா ஏர்ன் பண்ணலாம் பிரதர். நம்மளோட கம்பெனி நேம் எக்ஸாக்ட் எங்க லொகேட் இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ஆல்ஃபா வேலி டிஷர்ட்ஸ் மேனுஃபேக்சர் ஹோல்சேலர்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கே செட்டிப்பாளையத்துல லொகேட் ஆயிருக்கோம். ஸோ கே செட்டிப்பாளையம் வந்தீங்கன்னா மம்மி டேடின்னு ஒரு ஷோரூம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள கட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல நம்ம கம்பெனி அவைலபிளா இருக்கு. 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம டொமஸ்டிக்கும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பாலிஸ்டர் அண்ட் காட்டன் ரெண்டு செக்மெண்ட்லயுமே பண்றோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வெறும் 55 ரூபா பிரதர். PP 110 சொல்லுவாங்க. சரிங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலா வந்து பாலிஸ்டர் மெட்டீரியல். ஸோ இதனால யார் யாருக்கு என்ன யூஸ்ன்னு சொல்றேன். ஏதாவது கட்சி லோகோவோ ஆர் உங்களுடைய கம்பெனி லோகோவோ லோ ரேஞ்சில் பண்ணணும், நான் வந்து என்னுடைய ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு நான் கொடுக்கணும், ஸோ ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம். முன்னாடி ஒரு பிரிண்ட்டு, பின்னாடி உங்களுடைய கம்பெனி லோகோஸ் போடலாம், ஆர் நம்ம கொடி கட்சி கொடி போடலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நம்ம டிவிக்கோட கட்சி கொடியை போட்டு விஜய் சாரோடைய ஃபோட்டோவை பின்னாடி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் பக்காவாக இருக்கும். 55ங்கிறனால வெறும் ஒரு கலரை வச்சு பண்ணிடுவோம்னு நினைக்காதீங்க. கலர் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்குது, ஓகே, ஒயிட் இருக்கு, நேவி இருக்கு, இதெல்லாம் நியான் ஆரஞ்சு பிரதர். லோ ரேஞ்சில் சிஎஸ்கே ஜெர்சி அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் இருக்கு, ப்ளூ கலர் இருக்கு, கிரீன் கலர் இருக்கு. உங்களுடைய கோயில் விசேஷம் அதுக்குமே நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம். SL இருந்து XXL வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. செட்டா தான் நான் வாங்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றேன், ML XL தான் வந்திருக்கு. ஸோ எம்ல வந்து எனக்கு 5 பீஸ் வந்திருக்கு பிரதர், XL ஒரு 5 பீஸ் வந்திருக்கு, ஆனால் எல்ல 10 பீஸ் வந்திருக்கு பிரதர். நீங்க செட்டா தானே கொடுப்பீங்க, இப்படி கொடுப்பீங்களான்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பா கொடுப்போம். ஓ ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஆனால் திருப்பூர்ல இந்த மாதிரி யாராவது பண்ணதே கிடையாது பிரதர். அசால்ட் எடுத்தோம்னா கம்பல்சரி ஒரு பல்கா பண்டிலா தான் எடுக்கணும் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்மளோட மினிமம் MOQ வந்து 20 பீஸ் தான் பிரதர். ஸோ நீங்க வந்து அசால்ட்டடா வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட. ஓ அப்படி பார்த்தோம்னா இப்போ எனக்கு ஒரு எல்ல மட்டும் ஒரு 10 கொடுங்க, எம்ல ஒரு 10 கொடுங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம் பிரதர். அசால்ட்டடா வாங்கிக்கலாம். இது எதுக்காக நம்ம வந்து இது மெயின் கோல் எதுக்காக அப்படின்னா, ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, ஆமாங்க, ஃப்ரெஷர்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் பிரதர். ஓகே, இது இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, இதை நீங்க ஆன்லைன்லயும் போடலாம் பிரதர். அப்படிங்களா? ஓகே, அமேசான் தெரிஞ்சுக்கிறக்கா கேட்குறேன். இப்போ உங்ககிட்ட வந்து நான் 55 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா நான் எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் பிரதர்? நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் இது சொல்றேன் பிரதர், ஐடியா சொல்றேன், சொல்லுங்க. இது நீங்க ஒரு 99 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பீஸ். இதே வந்து உங்களுக்கு 99 ரூபாய்க்கு விற்கும் போதும் அதே ஷிப்பிங் சார்ஜ் தான். ஓகே, அமேசான், ஃபிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல. சரிங்க. இதே வந்து நீங்க 3 காம்போவோ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த எல்லோ, கிரீனு, இந்த ரோஸ் 3 சேர்த்தி ஒரே ஷிப்பிங் தான் வரும் பிரதர். ஸோ நீங்க காம்போவா கொடுத்துட்டீங்கன்னா பெட்டர். சும்மா சொல்றேன், 299 கொடுங்களேன். 299க்கு 3 பீசஸ், மூணுமே சேர்த்து 299. மூணுமே சேர்த்து 299 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 300 ரூபா. நீங்க வாங்க போறதே 150 ரூபாய்க்கு தான். டபுள் மடங்கு லாபம் பிரதர். ஓகே ஓகே. ஸோ அதுல உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸும் சேர்த்து ஒரு 50-60 ருபீஸ் எச்சா போடுவாங்க. போட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நிக்கும்னு நீங்களே பாத்துக்கோங்க. புரியுது. ஒரு பீஸ் விற்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பீஸ் வித்துச்சுன்னா கண்டிப்பா லாபம் அதிகமா தான் இருக்கும். லாபமா இருக்கு. தோராயமா இதுல மட்டும் எவ்வளவு கலர்ஸ் இருக்கு? 13 கலர்ஸ் இருக்கு பிரதர். 13 கலர். ஓகே, இப்போ ஸ்டாக் அவைலபிலிட்டி நம்ம கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிரதர். பிரதர் எப்பயுமே ஸ்டாக் அவைலபிளா இருந்துகிட்டே இருக்கும். சரிங்க. சோ முடிய நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம், அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் பல்கா யாராவது என்கொயரி பண்ணி கேட்டாலும் அதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். ஆமா பிரதர், நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5000 பீசஸ் எங்க கிட்ட ஆர்டர் கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. அந்த மாதிரி இருக்கிறது நம்ம ரெகுலர் ஆர்டர்ஸ் போயிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் கேட்போம் பிரதர். இது ஒயிட் லேபிள்ங்கிற பட்சத்துல உங்களுக்கு இங்க நீங்க உங்களுடைய பிராண்ட் லோகோவும் போட்டுக்கலாம். என்ன சைஸ் லேபிள்ங்கிறது இங்க வந்துரும். ஓகே, சோ நீங்க உங்க பிராண்ட் லோகோவும் இங்க போட்டுக்கலாம், பண்ணிக்கலாம். சோ பண்ணிட்டு உங்களுடைய பிராண்ட்லயே நீங்க விற்கவும் செஞ்சுக்கலாம். இது வந்து நான் 55 ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க, ஆனா கேட்கறது தவறா இருக்காங்க. குவாலிட்டி வைஸ் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் ப்ரோ. குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும் பிரதர். ஒரு குட் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். 1 இயர் 2 இயர் பக்கம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். கலர் ஃபேட் ஆகாது, எதுவும் ஆகாது. பாலிஸ்டர் மெட்டீரியல். ரிப்பீட் வாஷ் பண்றனால ஏதாவது இஷ்யூஸ் வர மாதிரி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது பிரதர். உங்களுக்கு தாராளமா இது ரொம்ப நாள் உழைக்கும் உங்களுக்கு. சரிங்க. அதே மாதிரி ஸ்டிச்சிங் எல்லாம் பக்காவா இருக்கும் இல்லைங்களா? பக்காவா இருக்கும் பிரதர். ஓகே, பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவு நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. எல்லாமே வந்து செக் பண்ணி தான் எங்கள் கைக்கு வரும் இல்லைங்களா? ஆமாம் பிரதர், 100%. ஓகே, வந்து QC செக் பண்ணி தான் கைக்கு கொடுப்போம் பிரதர். ஓகே, அதை தாண்டி சப்போஸ் ஏதாவது 1-2 டோன்டு மாதிரி அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன பிரதர் நம்ம சைடில் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ அடுத்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பிரதர். என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். பிபியில் வந்து காலர். ஸோ இதில் வந்து நீங்கள் கலர் கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க. ஏன்னா இதில் வந்து கலர்ஸ் வந்து எந்த மாதிரி கலர்ஸ் போகுங்கிறது கஸ்டமரோடைய ஐடியா தான், மென்டாலிட்டி தான். அவங்களுடைய கஸ்டமர்ஸ் தகுந்த மாதிரி அவங்க நம்ம கிட்ட ஆர்டர்ஸ் கேட்டுக்கலாம். சரிங்க. பட் நம்ம கிட்ட ரெகுலரா எப்பயுமே அவைலபிளா இருக்கிறது ஒயிட். இது மேஜரா எதுக்குன்னா மேரத்தானுக்கு போகும். சரிங்க. ஸோ இப்போ மேரத்தானுங்கும் போது எப்படியும் வந்து 10,000 பேருக்கு பக்கம் ஓடுவாங்க, 5,000 10,000 பேருக்கு ஓடுவாங்க. இப்போ இந்த டிஷர்ட் பார்த்தோம்னா 55 ரூபா சொன்னீங்க.
இப்போ இது நமக்கு என்ன பிரைஸ் கோட் பண்றீங்க? வெறும் 82 ரூபா பிரதர். 82 ரூபாய். காலர் எப்படியுமே 100 ரூபாய்க்கு மேல தான் சொல்லுவாங்க வெளியெல்லாம். புரியுதுங்க. நம்ம வந்து வெறும் 82 ரூபா தான். ஓகே. நீங்க வந்து இதிலே கஸ்டமைஸ் பண்ணீங்கன்னா 100 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிரும் பிரதர். உங்களோட மொத்த இதுமே சொல்றேன். பிரிண்ட் எல்லாம் அடிச்சு எல்லாமே சேர்த்துனா கூட 100 ரூபா கூட வராது. அந்த அளவுக்கு நம்ம கஸ்டமைஸ் பக்காவா பண்ணிக்கலாம். சரிங்க. சோ இதுமே அதே மாதிரி தான். சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸல் சைஸ். எஸ்ல இருந்து நம்ம கிட்ட டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு. சரிங்க. சோ இது வந்து ஓபன் பட்டின்னு சொல்லுவாங்க இத. சோ இதுல வந்து நீங்க உங்களுடைய திருவிழாக்கு அடிச்சுக்கலாம், கட்சி கொடிகளுக்கு அடிக்கலாம். ஸோ ப்ளஸ் வந்து ஊர் திருவிழா, அவங்களுடைய கேட்டரிங் சர்வீஸ் எதுக்குனாலும் பக்காவாக சூட் ஆகும். நம்ம நிறைய கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய பேருக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நம்ம அடிச்சு கொடுத்ததான். ஸோ இது வந்து ஒரு கம்பெனி பிராண்டுக்காக நம்ம இதில் நமக்கு டியூவல் கலர் வருது பிறகு, இதில் எல்லாமே சிங்கிள் ஒரே கலர் வந்து இது வந்து அவங்க வந்து பக்கா கஸ்டமைஸ்டாக கேட்டிருக்காங்க. காலர் ஒரே மாதிரி வேண்டாம். சரிங்க. இது வந்து டைம் லிமிட் வந்து 1 வீக் சொல்லுவோம் நம்ம. ஓகே. ஸோ எனக்கு இந்த மாதிரியான காலர்ஸ் வேணும், இந்த மாதிரியான இது வேணும், எனக்கு பிரிண்ட் இந்த மாதிரியான இது வேணும். சரி. ஸோ இப்படி கேட்டாங்கங்கிற பட்சத்தில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் பிரதர். இப்போ நீங்கள் ஒயிட் லேபிளிங் மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாச்சும் எனக்கு இந்த டிசைனோட செஞ்சு கொடுங்க அப்படின்னா அந்த டிசைன் நீங்களே எங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம் பிரதர், டிசைனும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் இதுதான், இது நார்த் சைடு வந்து ஆர்டரு. இந்த பட்டி இந்த இதில் என்ன வேணுங்கிற வரைக்கும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கூல் ஆர்டர் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லோகோ போட்டிருக்காங்க இல்லையா. கிட்ஸுங்கிறதுனால கொஞ்சம் மினிமலிஸ்டிக்கா அவங்க வந்து எம்ப்ராய்டரி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அது பண்ணி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ப்ளஸ் வந்து கார்பரேட் ஆர்டர்ஸும் நம்ம பண்றோம். இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க பிசினஸ்க்கு இல்லாமல் நீங்க சொல்ற மாதிரி ஸ்கூல்ஸுக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அது மாதிரி வேணாலும் தரணும். இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, உங்களுடைய ஐடி கம்பெனிக்கு வேணும்னாலும் ஓகே, அந்த கம்பெனியோட பேர் எதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. ஸோ அவங்க வந்து கேட்டிருக்காங்க பிளாக் கலர் டிஷர்ட்ஸ்ல எங்களுக்கு அடிச்சு கொடுங்க. ஓ ரைட். இந்த மாதிரி கேட்கும்போது ஓகே பக்காவா நம்ம அடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி காலர்ஸ்ல இதுவும் அதே மாதிரி கார்பரேட் ஆர்டர் தான். எனக்கு இவ்வளவு பிரிண்ட் தான் வேணும், எனக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ள வேணும்னா நம்ம அதுக்கு உண்டான ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே சோர்ஸ் பண்ணி உங்களுக்கு பக்காவா ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருவோம். அடுத்து நம்ம பார்க்க போற செக்மெண்ட் வந்து காட்டன் செக்மெண்ட் பிரதர். சரிங்க. ஸோ காட்டன்ல வந்து காலர் பிரதர் வெளியெல்லாம் 170 கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 160 கொடுக்குறோம் பிரதர். இது பார்த்துட்டு இருக்க மக்கள் கம்பல்சரியா திருப்பூர்ல 4-5 இடங்கள் விசாரிச்சுட்டு தான் இங்க வருவாங்க. கண்டிப்பா. ஸோ அப்படி பார்க்கும்போது பிரைஸ் வைஸா பெஸ்டா இருக்குங்களா? பக்காவா இருக்கும் பிரதர் பிரைஸ் வைஸ். ஓகே. கண்டிப்பா காம்படிட்டிவான பிரைஸ் நம்ம பெஸ்ட் பிரைஸ் தான் கொடுக்குறோம். வித் பேக்கெட், ஓகே, தென் வித்தவுட் பேக்கெட்ல வச்சிருக்கோம். ஓ சரி. ஸோ இதில் 2 வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்கு. ஓகே. அதில் போக இது போக கலர் வெரைட்டிஸும் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கலர்ஸ் வரும் பிரதர். வித் பேக்கெட் 165, வித்தவுட் பேக்கெட் 160. இதான் நம்மளுடைய பிரைஸ் ரேஞ்ச் பிரதர். ஓகே. ஆஸ் ஆஃப் சைஸ் சேம் அதே S2 டபுள் எக்ஸ்எல் தான், அசார்ட்டட்ல வாங்கிக்கலாம். அதே தான் நான் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் ஒயிட் லேபிளிங் ப்ராடக்ட். ஓ சரி. நீங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கி உங்க பிராண்டை போட்டுக்கலாம், உங்களோட இது பண்ணிக்கலாம், எல்லாமே பக்காவா பண்ணிக்கலாம். பேக் ஒயிட் எல்லாத்துலயுமே பக்காவா மூவிங்கான கலர். அடுத்து வந்து பார்க்கறது வந்து 180 GSM. சரிங்க. ஸோ இப்போ அடுத்த 2 நான் செக்மெண்ட் சொல்ல போறேன். இதுதான் வந்து அதிகமா மூவ் ஆகிற ஒரு ஐட்டம்ஸ். 180 GSMல ஹாஃப் ஸ்லீவ் வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா 135 கொடுத்துட்டு இருக்காங்க பிரதர். சரிங்க. நம்ம வெறும் 125 தான் பிரதர் கொடுக்குறோம். ஓ அப்போ வெளியில விட ஒரு 10 ரூபா கம்மியாக கொடுக்குறீங்க. 10 ரூபா எல்லா ப்ராடக்ட்லையுமே நமக்கு கம்மியாக இருக்கும் பிரதர். புரியுதுங்க. ஸோ இதோட ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சைடில் கொடுத்துருப்போம் சைஸ் லேபிள், நீங்கள் இங்கே கேப் கொடுத்துருப்போம் உங்களுடைய லோகோ அடிச்சுக்கிறதுக்கு. சைஸஸும் அதே மாதிரி தான் பிரதர். நம்ம கிட்ட சைஸ் சார்ட் ட்ரெஸ் இருக்கு. ஸோ நீங்கள் சைஸ் சார்ட் வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட. சரிங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் தான். நம்ம மிச்சவங்க மாதிரி சைஸை கம்மி பண்ணி போட்டு இதெல்லாம் பண்ணல, பக்காவா சைஸ் கொடுத்துருக்கோம் பிரதர். சரிங்க. இன்னொன்று என்னன்னா பிரதர், ஆக்சுவலாக நீங்கள் வந்து டொமஸ்டிக்குக்கும் தயாரிக்கிறீங்க, வெளியில் இன்டர்நேஷனலுக்கும் இது பண்ணுறீங்க. ஆனால் 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தனோட உடல் வாகெல்லாம் வந்து வேறு இருக்கும். சரி எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன்ஸோட இது ஒரு மாதிரி இருக்கும், அவங்க UK US சைஸ் வேற மாதிரி இருக்கும். அவங்க சொல்றது நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி. ஆமா பிரதர். இப்போ நான் காமிக்கிற ஒயிட் லேபிள் எல்லாமே நம்மளுடைய டொமஸ்டிக் ஐட்டம். ஸோ டொமஸ்டிக் சைஸஸ்ல இருக்கும். எக்ஸ்போர்ட்டுங்கும் போது அதுக்கு தனி சைஸஸ்ல நான் கொடுக்குறேன். உங்களுக்கு நான் நம்ம பீஸ் காட்டுறேன். சரிங்க. இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. இதெல்லாமே வந்து அவைலபிள் கலர்ஸ் பிரதர். ஓ சரி. பேஜ், ராயல் ப்ளூ, ஒயிட், பிளாக், ஓகே, அது போக மெரூன், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து 180 GSMஸ்ல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த 180 GSMனால குவாலிட்டி வைஸ் இன்னும் கொஞ்சம் சுப்பீரியரா இருக்கு. இது வந்து பிரீமியமான குவாலிட்டி பிரதர். ஓகே. பிரீமியமான ஸ்டிச்சிங் கொடுத்துருப்போம். இது வந்து இன்னும் டெக்னிக்கலா சொல்லணும்னா வெளியெல்லாம் வந்து 10 குத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த ஸ்டிச்சிங் இதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம வந்து மினிமம் 11 to 13 குத்து வைக்கிறோம் பிரதர். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்டிச்சிங் வந்து நெருக்கமா இருக்கும். ஓகே. நெருக்கமா இருக்கு. அதோட ஃபேப்ரிக்கோட இதுமே ஸ்டிச்சிங்மே சூப்பரா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரதர் 240 GSM பக்கா 100% காட்டன் பிரதர். வெளியெல்லாம் 230 rupees வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க பிரதர். சரிங்க. நம்ம வந்து ஜஸ்ட் 170 கொடுக்குறோம் பிரதர். ஸ்டிச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் பிரதர். சேம் அதே மாதிரி ஒயிட் லேபிள் சைடில் கொடுத்துருப்போம். சரி. உங்களுடைய ஓன் பிராண்ட் அடிச்சுக்கலாம் பிரதர். கேரளா, கர்நாடகா எல்லா பக்கமே போகுது. ஓகே. ஏன்னா இது டிராப் ஷோல்டர் ஐட்டம். லிலாக் கலர் வச்சிருக்கோம், பிளாக் அண்ட் தென் நேவி பிரதர். ஓகே. ஸோ எல்லாமே வச்சிருக்கும் பிரதர். ஸ்டிச்சிங்குமே அதே மாதிரி பக்காவாக இருக்கும் பிரதர். இதுக்கு வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பேக் பிரிண்ட், ஃப்ரண்ட் பிரிண்ட் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா நம்மளுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கேட்லாக்ஸ் உங்களுக்கு அனுப்பிடுவோம்.
ஸோ இதில் எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் அசார்ட்டடாக வாங்கிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி ரீட்டைலர்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக நம்ம கொடுக்குறோம். புரியுதுங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த பீசஸ்லாம் கொடுப்போம். மினிமம் 20 பீஸ் MOQ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண பீசஸ் தான். சரிங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் குவாலிட்டி வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஜிப்லேருந்து அவ்வளோ குவாலிட்டி இருக்கும். ஈவன் ஜிப்பு கூட நம்ம நல்ல ஹை குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பிரதர். சரி, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஓகே. ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இனிமேல் பக்கா குவாலிட்டியாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பக்கா கஸ்டமைஸ்டு பிரதர். ஓகே. அந்த பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா காலர் மாதிரி ஓகே டேப் போட்டிருக்கோம் பிரதர். ஓ சரி சரி சரி. ஸோ அந்த பேர் அடிச்சு அவங்க என்ன பேர் கேட்டிருக்காங்களோ புரியுது அந்த பேர் அடிச்சு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து அவங்க டேக்லேருந்து எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வரைக்கும் நம்ம எந்தெந்த கண்ட்ரிக்கு அப்ராக்சிமேட் அனுப்பிச்சிக்கணும்னு சொல்லலாங்களா பிரதர்? நம்ம வந்து UK அனுப்பிட்டு இருக்கோம். சரிங்க. மோஸ்ட்லி சிங்கப்பூர் அனுப்புகிறோம், கத்தார் கண்ட்ரிஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கோம் பிரதர். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ணி தருவோம். ஆனால் அது தனி டிவிஷனு. ஓகே. டொமஸ்டிக் தான் இப்போதைக்கு நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன். நம்மளுடைய யூனிட் பிரதர். ஸோ இங்கே ரா மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம பல்வேறு இடங்கள்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி ரா மெட்டீரியல்ஸ்லாம் இங்கே வைக்கிறோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண கொடுப்போம் பிரதர். கட்டிங் செக்ஷன் இப்போ கட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி என்ன ஸ்டைலு என்னங்கிறத பேட்டர்ன் போட்டு வச்சுருப்போம். அதை வச்சு நம்ம கட்டிங்கும் பண்ணுவோம் பிரதர். ஸோ கட்டிங் பண்ண பீசஸ் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் யூனிட்டுக்கு வரும். இதான் பிரதர் நம்மளுடைய ஸ்டிச்சிங் யூனிட். நம்மளோட இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறோம். நம்மளுடைய ப்ராடக்ட்டை நம்மளே தான் பிரதர் மேக் பண்ணுறோம். ஓ சரி. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மிஷின்லையும் நம்ம தனித்தனி ஆட்கள் குறை வச்சு எல்லாமே தனித்தனியாக பண்ணி உங்களுக்கு ஒட்டுமொத்த பீஸாக ரெடி ஆகுது. நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனி கோன்ஸ் போடுவோம் பிரதர். சரிங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான கோன்ஸ் தான். கரெக்டாக கலரை மேட்ச் பண்ணி இங்கே அந்த ஸ்டிச்சிங் இங்கே கொடுக்குறது எல்லாத்துக்குமே பக்காவான இது கொடுப்போம் பிரதர். ஸோ அப்படி ஆகிற பீசஸ் இந்த மாதிரி ஸ்டிச் ஆகிற பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வருது பார்த்தீங்களா? அது என்ன ஃபேப்ரிக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி வந்துடும் பிரதர். இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் வந்துடும் பிரதர். ஸோ இந்த மாதிரி வந்துடும். எல்லாமே பக்காவாக ஸ்டிச் பண்ணிடுவாங்க. சரிங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அயனிங் அண்ட் பேக்கிங் போகும் பிரதர். இந்த மாதிரி நீட்டாக அயன் பண்ணுவாங்க நம்ம டீமு. ஸோ இந்த மாதிரி நீட்டாக அயன் பண்ணி டேக் இருந்ததுன்னா டேக் போட்டு ஸோ பக்காவாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ இப்படி அயன் பண்ணதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் பேக்காக கொடுப்போம் பிரதர் உங்களுக்கு. சிங்கிள் பீஸ் பேக்காக கொடுத்துருவோம். வெளியே என்ன சைஸ் லேபிள் எல்லாமே கொடுத்துருவோம். ஏன்னா இது ஒயிட் லேபிள் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஈஸியாக வச்சுருக்கோம். சிங்கிள் பீஸ் பேக்காக வந்துடும். இந்த மாதிரி தான் பிரதர் எல்லா கலருக்குமே வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கோம். ஓகே. பீசஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். கஸ்டமைஸ் ஆர்ட்ஸ் இதெல்லாம். ஓகே. ஸோ இதெல்லாமே போட்டு வச்சுருக்கோம். வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள், ஸோ நீங்கள் வந்து புதுசாக தொழில் தொடங்கணுன்னாலும் சரி, இல்லை ஆல்ரெடி தொழில் வச்சுருக்கீங்கனாலும் சரி, நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில் நல்ல குவாலிட்டியான பீசஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம கிட்ட வாங்கி நீங்கள் பயன்பெறலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணுறீங்கன்னா வெறும் 2500 3000 ரூபாய்க்கு டெய்லி நீங்கள் சம்பாதிக்கலாம். அண்ட் நீங்கள் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மேலேயுமே நீங்கள் 10,000 15,000 20,000 உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் நம்மளுடைய காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கால் பண்ணுங்கள் போதும், உங்களுக்கான சப்போர்ட்டை நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். பெஸ்ட்டு குவாலிட்டி, பெஸ்ட்டு ப்ரைஸ், பெஸ்ட் இன் திருப்பூர், ஆல்ஃபா வேலி.